بسم الله الرحمن الرحيم. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا. الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا، يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقال جل شأنه: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فقال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவுக்கே, சலாத்தும் சலாமும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபதாபீன்கள், இன்னும் மறுமை நாள் வரை அவர்களை தூய்மையான உள்ளத்தோடு யாரெல்லாம் பின்பற்றி வாழுகின்றார்களோ அத்தனை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் உண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே அருள்மிகு ரமலான் மாதத்தை அடைய இருக்கிறோம். இந்த ரமலானை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எமக்கு எதற்காக ஏற்பாடு செய்து தந்திருக்கிறான்? இந்த ரமலான் ஒவ்வொரு வருடமும் வருகிறது. இது வருவதற்குரிய காரணம் என்ன? ஏன் இந்த ரமலானை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்கள் மீது விதியாக்கி இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கின்ற போது, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த மனித சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே மனிதன் வாழுகின்ற போது பல தவறுகளை செய்யக்கூடியவனாக, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து வாழக்கூடியவனாக இருப்பதனால் இந்த மனிதன் தொடர்ந்தும் தவறிலே இருக்கக்கூடாது, தொடர்ந்தும் தவறு செய்யக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவினுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை எங்கள் மீது விதியாக்கி இருக்கிறான். இதனாலே தான் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அர் ரமலானு இலர் ரமலான்
முகஃபிராத்துல் லிமா பைனஹுமா இதா இஜ்தனபல் கபாயிர். ஒரு ரமலான் இன்னும் ஒரு ரமலானுக்கு இடையிலே செய்த பாவங்களுக்குரிய தெண்ட பரிகாரமாக இருக்கிறது. ஒருவர் பெரும் பாவங்களிலே இருந்து தவிர்ந்து கொள்ளுவாராக இருந்தால் அந்த ரமலானின் மூலமாக அவர் செய்த சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் சம்பந்தமாக எடுத்து சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அவனுக்கு அருள் புரிவதற்கும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை சரியான அடிப்படையிலே பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானிலே இருந்து அவர்கள் தயாராக கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீதுகளிலே தெளிவாக நாங்கள் காணுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய ஒரு மாதம் இருக்குமாக இருந்தால் அது ஷஅபான் மாதமாகத்தான் இருக்கும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஹதீதுகளிலே இருந்து தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, நீங்கள் இந்த ஷஅபானிலே அதிகமாக நோன்பு பிடிக்கிறீர்களே, எதற்காக யா ரசூலல்லாஹ் என்பதாக அவர்களுடைய தோழர் கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் அதற்கு பதில் சொல்லுகின்ற போது சொல்லுகிறார்கள், இந்த ஷஅபானினுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த நேரத்திலே என்னுடைய அமல் எடுத்து காட்டப்படக்கூடிய நேரத்திலே நான் நோன்பாளியாக இருப்பதற்கு விரும்புகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இவ்வாறென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்கள் மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இரவையிலே செய்யக்கூடிய அமல்கள் காலையிலே எடுத்து காட்டப்படுகிறது. பகல் நேரத்திலே காலையிலே செய்யக்கூடிய அமல்கள் இரவு நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. அதே மாதிரி ஒரு வாரத்திலே செய்யக்கூடிய அந்த அமல்கள் வியாழக்கிழமை தினத்திலே அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. இதனாலே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை கூட நோன்பு பிடிப்பதை சுன்னத்தாக்கி இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு வருடத்திலே செய்யக்கூடிய அந்த அமல்கள் வருட அமல்கள் ஷஅபானினுடைய மாதத்திலே எடுத்து காட்டப்படுகிறது. இதனால் அந்த நேரத்திலே நான் நோன்போடு இருப்பதற்கு விரும்புகிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஷஅபானிலே நபிகளார் அவர்கள் அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் எதற்காக நபி அவர்கள் இவ்வாறு நோன்பு பிடித்தார்கள்? ரமலானை அடைவதற்காக, ரமலானுடைய மாதத்திலே இலகுவான அடிப்படையிலே அமல்களை செய்வதற்காகத்தான் நபி அவர்கள் இந்த ஷஅபானிலேயே இவ்வாறு நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனாலே தான் சொல்லுகிறார்கள், சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள், ஹுது அன்னி அமாலக்கும், உங்களினுடைய அமல்களை என்னிடத்திலே இருந்து நீங்கள் இந்த ஷஅபானிலே எடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சக்தி பெற்ற அளவு இந்த ஷஅபானினுடைய மாதத்திலே அல்லாஹ்வுக்காக அமல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்ன செய்தி புகாரியிலே பதிவான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக நல்ல வணக்கங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் ஏன் இருந்தார்கள் தெரியுமா? ரமலானிலே சரியான அடிப்படையிலே இபாதத்தை செய்ய வேண்டும், அந்த மாதத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஷஅபானிலே இருந்தே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகுவதை நாங்கள் காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்திலே நபி அவர்கள் இந்த ஷஅபானினுடைய மாதத்திலே அரைவாசிக்கு பின்னால் உங்களிலே ஒருவர் நோன்பு பிடிக்க வேண்டாம் என்றும் தடுத்தார்கள். ஒருவர் புதிதாக நோன்பு பிடிப்பதாக இருந்தால் அரைவாசிக்கு பிறகு 15க்கு பிறகு நோன்பு பிடிக்க வேண்டாம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளை. அதே நேரத்திலே நபி அவர்கள் ஆரம்பத்திலே இருந்து ஒருவர் பிடிக்கிறார் என்று சொன்னால் அவர் பின்னாலே பிடிப்பதிலே குற்றம் கிடையாது. வளமையாக ஒருவர் நோன்பு பிடிக்கிறார் என்றால், சுன்னத்தான நோன்பு பிடிக்கிறார் என்றால் அவர் பின்னாலே பிடிப்பதிலே குற்றம் கிடையாது.
இதனை நபி அவர்களே தெளிவாக எடுத்துச் சொல்வதை நாங்கள் காணுகிறோம். நீங்கள் ரமலான் வருவதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னால் நோன்பு பிடிக்காதீர்கள் என்பதாக நபி அவர்கள் சொல்லிவிட்டு, உங்களிலே யாராவது தொடர்ந்தேச்சியாக சுன்னத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடியவர்கள் இருந்தால் தவிர என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நபி அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இந்த அருள்மிகு மாதத்தை அடைந்து கொள்வதற்காக ஷஅபானிலேயே தயாராகி இருப்பதை நாங்கள் ஹதீதுகளிலே காணுகிறோம். அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷஅபானிலே எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு சில பித்அத்துகளும் இடம்பெறுவதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. என்ன செய்வார்கள்? ஷஅபானினுடைய 15வது நாளிலே குறிப்பாக அந்த தினத்திலே நோன்பு பிடிப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த தினத்தினுடைய இரவுகளை விசேஷமான இரவுகளாக ஆக்குவார்கள். அந்த தினத்திலே விசேஷமான தொழுகைகளை தொழுவார்கள். 12 ரக்காத்துகள், 14 ரக்காத்துகள், 10 ரக்காத்துகள் என்று அதிலே தொழுகையை ஏற்படுத்தி விசேஷமான தொழுகைகளை தொழுவார்கள். தௌபா செய்வார்கள், திக்ருகளிலே ஈடுபடுவார்கள். அதே மாதிரி இன்னும் சில பகுதிகளிலே அந்த தினத்திலே ரொட்டிகளை சுட்டு கொடுப்பார்கள். இப்படியான செயற்பாடுகள் இந்த தினத்திலே இடம்பெறுவதை நாங்கள் காணுகிறோம். இது எதனால் இடம்பெறுகிறது தெரியுமா? இவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது தெரியுமா? அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவிலேதான் அல் குர்ஆனை இறக்கியதாக சொல்லுகிறார். ஆனால் இவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த ஷஅபான் மாதத்தினுடைய 15வது தினத்திலேதான் அல் குர்ஆன் இறக்கியருளப்பட்டது. இதனால் இந்த இரவை நாங்கள் உயிர்ப்பிக்கிறோம் என்று கூறி இன்று சமுதாயத்திலே இப்படியான ஒரு பித்அத்துக்களை அரங்கேற்றுவதை காணுகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய என்ன அமல்களாக இருந்தாலும் அந்த அமல்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். அது நல்ல அமல்களாக இருக்கலாம், கூடாத அமல்களாக இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நபி அவர்கள் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். ஏன் புகாரியிலே வரக்கூடிய செய்தியிலே நபி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மன் அமில அமல லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யார் நாங்கள் காட்டி தராத எந்த ஒரு அமலையும் செய்கிறாரோ அது நிராகரிக்கப்படக்கூடியது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் இப்படியான ஒரு அமலை விராத் இரவு என்று சொல்லக்கூடிய ஒரு இரவை நபிகளாரோ அவர்களுடைய தோழர்களோ காட்டித் தரவில்லை. இது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பலகீனமான செய்திகளாக வருவதையும் நாங்கள் காணுகிறோம். இதனால் இப்படியான ஒரு இரவு கிடையாது, இப்படியான ஒரு நோன்பு கிடையாது, இவ்வாறான ஒரு செயற்பாடு இஸ்லாத்திலே உள்ள செயற்பாடு கிடையாது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடும் இருக்கிறது. இப்படி செய்யக்கூடியவர்கள் அவர்கள் நரகத்திற்குரிய செயற்பாடுகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அமலாக இருந்தாலும் அது அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். நல்ல அமல் தானே என்று நாங்கள் நினைத்ததை உருவாக்க முடியாது. கஷ்டப்பட்டு ஒருவர் சுபஹுக்கு எழும்புகிறார். எழும்பி அவர் சிந்திக்கிறார், அல்லாஹு தஆலா 2 ரக்காத்துக்களை கடமையாக்கி இருக்கிறார். கஷ்டப்பட்டு எழும்பி இருக்கிறோம், தூக்கத்தில் இருந்து எழும்பி இருக்கிறோம் என்று ஒருவர் 4 ரக்காத்து தொழுதால் ஏற்றுக்கொள்வார்களா? இல்லை இல்லை, கூடாது என்பார்கள். ஏன்? தொழுகை தானே, நல்ல விஷயம் தானே, ஏன் கூடாது என்கிறீர்கள் என்றால் நபி அவர்கள் இப்படித்தான் செய்திருக்கிறார்கள் என்று அதற்கு காரணம் சொல்லுவார்கள். இதே மாதிரி தான் மார்க்கத்திலே என்ன அமலாக இருந்தாலும் சரி அது ரமலானோடு சம்பந்தப்பட்டும் வரும். ரமலானுடைய காலத்திலே 23 ரக்காத்துக்கள் தொழுவார்களே, தொழக்கூடியவர்கள் என்ன ஆதாரம் சொல்லுவார்கள்? தொழுகை தானே தொழுகிறோம், நல்லமல்கள் தானே ஈடுபடுகிறோம், இவைகள் என்ன பிழையான காரியங்களா என்று இவர்கள் சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களுக்குரிய விடை என்னவென்றால் சுபகை எவ்வாறு நாளாக தொழ முடியாதோ அதே மாதிரிதான் நபி அவர்கள் காட்டி தந்த இரவு வணக்கத்தை நாங்கள் 23ஆக அதிகரிக்க முடியாது. அதே மாதிரி மார்க்கத்திலே என்ன விடயத்தையும் எங்களுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. சமுதாயத்திலே உள்ள
பாமரர்கள் பாவமானவர்களாக இருக்கிறார்கள். ஏன் சமுதாயத்திலே படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், வழிகாட்டிகள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே சமுதாயத்தை தவறான பாதையிலே இட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். இவ்வாறு நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயத்திலே கடைசி பகுதியிலே சொல்லுகிறான், யௌம துகல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், நாளை மறுமையிலே சில முகங்கள் நரகத்திலே போட்டு புரட்டி எடுக்கப்படும். இதற்காக அந்த நேரத்திலே அந்த மக்களினுடைய நிலைமைகள் எப்படி இருக்கும்? அவர்கள் சொல்லுவார்கள், யா லைத்தனா, எங்களுக்கு பிடித்த கேடே, அத்தான அல்லாஹ வ அத்தான ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு இருக்க கூடாதா, அவனுடைய தூதருக்கு வழிபட்டு இருக்க கூடாதா? இன்னா அத்தானா சாதத்தனா வ குபராஅனா ஃபலல்லூன ஸபீலா, நாங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், மதிக்கத்தக்கவர்கள், தலைவர்களுக்கு நாங்கள் வழிபட்டு விட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் லைஃபைனி மினல் அதாப், யா அல்லாஹ் அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக என்பதாக நரகத்திலே வைத்து இந்த மார்க்கத்தின் பெயரினால் யாரெல்லாம் வழிகெடுக்கப்பட்டார்களோ அவர்கள் அந்த இடத்திலே இவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுவதனால் மார்க்கத்தை பற்றிய அறிவு, மார்க்கத்தை பற்றிய தெளிவு என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவசியமான ஒன்றாக இருக்க வேண்டும். எது செய்வதாக இருந்தாலும் மார்க்கத்திலே அல்லாஹ் காட்டியதாக, அவனுடைய தூதர் காட்டியதாக நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் இபாதத்தாக மாறும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொண்டு இந்த ஷஅபானுடைய மாதத்திலே இவ்வாறான பித்அத்துக்கள் அரங்கேறுவது இஸ்லாத்துக்கு எதிரான செயற்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் எங்களை வர இருக்கிறது. இந்த ரமலான் சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாக்கும் ஷஹ்ருன் முபாரக், உங்களுக்கு அருள் பொருந்திய ஒரு மாதம் வந்திருக்கிறது. இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? புத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. வஉலிகத் அப்வாபுன் நார், நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது. வசுல்சிலத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களும் விலங்கிடப்படுகிறார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதம் எப்படியான மாதமாக இருக்கிறதா? இந்த மாதம் அருள் பொருந்திய மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்திலே சுவர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய கதவுகள் மூடப்பட்டு ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த மாதத்திலே அல்லாஹ்வினுடைய அருளாக யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை விட்டும் தூரமாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பள்ளியை விட்டும் தொடர்பற்றவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு கூட ரமலான் வந்துவிட்டால் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு ஆசை வருகிறது. ரமலானுடைய ஆரம்ப காலங்களிலே பள்ளியிலே வந்து தொழக்கூடிய ஒரு ஆசை வருகிறது. இது அல்லாஹு தஆலாவினுடைய ஒரு அருளாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொடர்ந்தேச்சியாக இருக்க வேண்டும். இந்த ரமலான் ஏற்படுத்தப்பட்டதே எங்களுடைய பாவங்கள் முழுக்க முழுக்க மன்னிக்கப்படுவதற்காக என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி, யார் ரமலானினுடைய மாதத்திலே ஈமானோடும் பேணுதலோடும் யாரெல்லாம் நோன்பு நோட்கிறார்களோ அவர்கள் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே நோன்பு பிடிப்பதற்கு நிபந்தனையை சொல்லுகிறார்கள். முதலாவது, ஒருவனிடத்திலே ஈமான் இருக்க வேண்டும். அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை, அவனுடைய தூதர் பற்றிய நம்பிக்கை எல்லாம் ஒருவனிடத்திலே தெளிவானதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அடுத்த நிலைமைதான் பேணுதல் என்ற ஒரு அம்சத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சமுதாயத்திலே எல்லோரும் நோன்பு பிடிக்கிறார்கள் என்பதற்காக நான் நோன்பு பிடிப்பதிலே பயன் கிடையாது சகோதரர்களே. ரமலான் மாதத்திலே நோன்பு பிடிக்கக்கூடிய நேரத்திலே பேணுதல் என்று சொல்லுகிறார்களே, அது என்ன பேணுதல்? ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதுதான். அந்த பேணுதல் அவருடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இன்று ரமலானிலே ஏதோ நோன்பு பிடிக்கிறோம் என்று பல பேர் நோன்பு பிடித்து விட்டு பாவமான காரியங்களிலே ஈடுபடுவார்கள்.
இஸ்லாம் தடுத்த காரியங்களிலே ஈடுபடுவார்கள். பொழுதுபோக்கு என்ற பெயரிலே பல இஸ்லாம் தடுத்த செயற்பாடுகளிலே ஈடுபடுவார்கள். இதற்கு பெயர் நோன்பு கிடையாது. ரமலானிலே நோன்பை பிடித்து விட்டு சினிமாவுக்கு முன்னால் குந்திக் கொண்டிருந்தால் அந்த நோன்பு செல்லுபடியாகாது. ரமலானிலே நோன்பை பிடித்துக் கொண்டு வட்டியோடு ஒருவர் தொடர்பு வைத்திருந்தார், அவருடைய நோன்பு செல்லுபடியாகாது. ரமலானிலே நோன்பை பிடித்துக் கொண்டு ஹராம் ஹலாலிலே ஒருவர் பேணுதலாக இல்லை என்றால் அவருடைய நோன்பு அல்லாஹ்விடத்திலே செல்லுபடியாகாது. ஒருவர் நோன்பு காலத்திலே நோன்பு பிடித்து விட்டு புறம் பேசுவது, மற்றவர்களை பற்றி தப்பெண்ணம் கொள்வது, இவைகளை விட்டு ஒருவர் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அங்கே பேணுதலான நோன்பு இருக்க மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோன்பாளி எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? ஒருவர் நோன்பாளி, சில நோன்பாளிகள் இருக்கிறார்கள், ருப்ப சாயும், எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பசித்திருப்பதையும் தாகித்திருப்பதையும் தவிர வேறு அவர்களுக்கு எந்த கூலியும் அல்லாஹ்விடத்திலே இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதனை இன்னும் தெளிவாக சொல்லுகிறார்கள். மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யத தாமஹு வ ஷராபஹு. யார் நோன்பு காலத்திலே கெட்ட பேச்சுக்கள், கெட்ட செயற்பாடுகள் இவைகளை யார் விட்டுவிடவில்லையோ அவர் நோன்போடு இருப்பதிலே, பசித்திருப்பதிலே, தாகித்திருப்பதிலே அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் எங்களுடைய நோன்பு எப்படி இருக்க வேண்டும் சகோதரர்களே? எப்படி இருந்தால் அது அருள்மிகு மாதத்தை அடைந்தவர்களாக எங்களுடைய அந்த அருளை, அல்லாஹ்வினுடைய அந்த அருளை இந்த மாதத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களுடைய நோன்பு அல்லாஹ் காட்டிய அடிப்படையிலே, அவருடைய தூதர் காட்டிய அடிப்படையிலே இருக்க வேண்டும். நோன்போடு ஒருவர் இருக்கக்கூடிய நேரத்திலே கெட்ட செயற்பாடுகள், கெட்ட வார்த்தைகள், அதாவது கெட்ட செயற்பாடுகள் என்பது அது ஒரு பொதுவான சொல்லாக இருப்பதனால் நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் அது உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எங்களுடைய நோன்பு வருமாக இருந்தால் தான் இந்த மாதத்தினுடைய உண்மையான உயிரோட்டமான அந்த தன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இந்த நோன்பினுடைய அடிப்படையான அம்சமே, நோன்பு என்றாலே என்ன தெரியுமா? பிடித்து கொள்ளுவது, தவிர்ந்து கொள்ளுவது. எதில இருந்து? வளமையான சில செயற்பாடுகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளுவது. சாப்பிடுதல், குடித்தல், உடலுறவு கொள்ளுதல் போன்ற செயற்பாடுகளில் இருந்து தவிர்ந்து கொள்வதுதான் நோன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனாலே தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு அமலுக்கும் 10 தொடக்கம் 700 மடங்கு வரை அதற்குரிய நன்மைகள் அதிகரித்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் நோன்பு என்பது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நான் தான் நிறைவாக கொடுப்பேன். ஏனென்றால் எனக்காக அவனுடைய ஆசைகளை அவன் விட்டுவிட்டான், அவனுடைய பானத்தை விட்டுவிட்டான், அவனுடைய சாப்பாடை எனக்காக விட்டான் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். நாம் செய்யக்கூடிய ஏனைய அமல்களை பொறுத்தவரையிலே அதிலே முகஸ்தூதி வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஒருவர் தொழுகிறார் என்றால் அவருடைய நியத்திலே என்னை ஒருவர் நோட்டமிடுகிறார் என்பதற்காக அவர் அந்த தொழுகையை அழகுபடுத்தி ருக்குவை நீட்டி சுஜூதை நீட்டி தொழுவாராக இருந்தால் அங்கே சிறிய வகை இணை வைத்தல் இடம்பெற்று விடும். அந்த வணக்கத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருவர் தர்மம் கொடுக்கிறார் என்றால் அவருடைய நியத்திலே என்னை ஒரு பணக்காரன் என்று சொல்ல வேண்டும், அல்லது ஒரு நல்ல முறையிலே தர்மம் கொடுக்கக்கூடியவர் என்ற மக்கள் என்னிடத்திலே பேசிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்து விட்டது என்றால் அவர் அல்லாஹ்வுக்காக அந்த தர்மத்தை கொடுத்தாலும் அதனை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். உள்ளத்தை தான் அல்லாஹு தஆலா பார்ப்பான். இந்த வணக்கங்களிலே இப்படி இடம்பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஹஜ்ஜிக்கு செல்லுகிறார் ஒருவர், ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நேரத்திலே என்னை மக்கள் ஹாஜியார் என்று சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டால் அங்கே சிறிய வகை இடைவைத்தல் வந்துவிடும். ஆனால் நோன்போடு இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளுகிறான் தெரியுமா? அவன் தனிமையிலே இருப்பான், யாருமே அவனை பார்க்க மாட்டார்கள், அவனுக்கு ஆகுமாக்கப்பட்ட உணவு இருக்கும், அவனுக்கு ஆகுமாக்கப்பட்ட பானம் இருக்கும், அவனுடைய மனைவி வேறு பக்கத்திலே இருப்பாள். இந்த நேரத்திலே எதனையும் தொட்டு பார்க்க மாட்டான். என்ன காரணம்?
தனிமையிலே இருந்தாலும் அல்லாஹு தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு அவனுடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்கிறது. இதனால் அவன் அதிலே நெருங்க மாட்டான். இந்த உணர்வு தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா என்னை எவ்வாறு ரமலானிலே பார்த்து கொண்டிருக்கிறானோ அதே அல்லாஹ் தான் என்னை ஷஅபானிலும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதே அல்லாஹ் தான் என்னை ரஜபிலும் பார்த்து கொண்டிருக்கிறான். அதே அல்லாஹ் தான் என்னை முஹர்ரத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறான். எல்லா காலங்களிலும் இந்த அல்லாஹ் தான் என்னை நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான் என்ற இந்த உணர்வு இந்த நோன்பின் மூலமாக வளர்க்கப்பட வேண்டும். இதுதான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காகத்தான் நோன்பு விதியாக்கப்பட்டதாக சொல்லுகிறான். இறையச்சம் என்றால் என்ன சகோதரர்களே? இன்று பல பேர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வை பயப்படுவது, அல்லாஹ்வை அஞ்சுவதெல்லாம் பள்ளிவாசலிலே மாத்திரம்தான், அல்லாஹ்வை பயப்படுவது இந்த இடத்திலே மாத்திரம்தான் என்று பல பேர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதனாலேதான் என்னுடைய சமூக வாழ்வை நான் நினைத்த மாதிரி அமைத்துக் கொள்ளலாம், என்னுடைய கொடுக்கல் வாங்கலை நான் நினைத்த மாதிரி அமைத்துக் கொள்ளலாம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் நினைத்த மாதிரி அமைத்துக் கொள்ளலாம், என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் நினைத்த மாதிரி அமைத்துக் கொள்ளலாம் என்று இங்கேயெல்லாம் தவறு விடுவதற்கு காரணம் என்னவென்றால், இன்று பல பேர் இந்த இறையச்சம் என்பதை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இறையச்சம் என்றால் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹு தஆலா எங்களை எந்த நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். நாம் அவனுக்கு அடிமைகளாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அல்லாஹ் என்னை எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறான். இதற்குத்தான் அரபிலே இஹ்சான் என்று சொல்வார்கள். அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. நீ அல்லாஹ்வுக்கு, இது தஅபுது என்றால் இரண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வை வணங்குவது, அவனுக்கு அடிமையாக இருப்பது. அல்லாஹ்வுக்கு நீ அடிமையாக வாழ்வது. எப்படி வாழ்வது? நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு வாழ்வதுதான் உண்மையான இஹ்சான் என்ற நிலை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இந்த நோன்பு இருக்க வேண்டும். இதனாலேதான் இந்த பாவத்தை தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தி இந்த நோன்புக்கு இருப்பதனாலேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யா மஅஷரஷ் ஷபாப், இளைஞர் கூட்டமே, மனிஸ்ததா மின்குமுல் பாஆ, உங்களிலே யார் திருமணம் முடிப்பதற்குரிய சக்தியை பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹு அஅல்லு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது பார்வையை தாழ்த்துவதற்கும் உங்களினுடைய கற்பை பேணிக் கொள்வதற்கும் காரணமாக அமையும். யார் அதற்கு சக்தி பெறவில்லையோ அப்படியானவர்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லஹு விஜா, அது ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மேலும் ஒரு செய்தியிலே சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம் என்றால் போர்க்களத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒன்று. எதிரிகளினுடைய வாழ்வெச்சிக்கு இலக்காகாமல், எதிரிகள் எங்களை வெட்டாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான் இந்த கேடயமாக இருக்கிறது. இதனை அல்லாஹ் நோன்புக்கு செல்கிறான். என்ன அது? நோன்போட இருக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் பாவங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது. பாவங்களிலே இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இந்த நோன்பு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலாவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அருள்மிகு மாதத்திலே நாங்கள் அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே நடந்து கொள்வோமாக இருந்தால் அந்த அருளை நாங்கள் இலகுவான அடிப்படையிலே பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதத்தை சிலர் பேர் எப்படி பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்றால், ரஹ்மத்தினுடைய 10, மஃபிரத்தினுடைய 10, இத்துக்கும் மினன்னார், நரக விடுதலையினுடைய 10 என்று சில பேர் பிரித்து இதற்கு விளக்கம் சொல்லுவார்கள்.
இப்படி ஒரு செய்தி வருகிறது. இது பலகீனமான செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானினுடைய மாதம் முழுக்க முழுக்க ரஹ்மத்தினுடைய மாதம், முழுக்க முழுக்க மஃபிரத்தினுடைய மாதம், முழுக்க முழுக்க நரக விடுதலையில் இருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் தெளிவான அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை நாங்கள் தவறவிட்டவர்களாக ஒருபோதுமே ஆகிவிடக் கூடாது. சென்ற வருடம் இருந்த எத்தனையோ சகோதரர்கள் இந்த வருடம் எங்களிடத்திலே இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எங்கள் மீது அருள் செய்தால்தான் நாங்கள் அந்த மாதத்தை கூட அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு வணக்கம் தான் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய வணக்கம். இந்த மாதத்திலே நாம் செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களுக்கும் அல்லாஹ்விடத்திலே கூலி என்பது இரட்டிப்பானதாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கியாமுல் லைலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே உயிர்ப்பித்தார்கள். ஏன் உயிர்ப்பித்தார்கள்? இந்த மாதத்திலே செய்யப்படுகின்ற இந்த அமலுக்கு அல்லாஹ்விடத்திலே கூலி மகத்தானதாக இருக்கிறது. இதனாலே தான் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலானினுடைய மாதத்திலே ஈமானோடும் பேணுதலோடும் யார் அல்லாஹ்வுக்காக நின்று வணங்குகிறார்களோ அவர்களினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையிலே எத்தனையோ பாவங்களை செய்திருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே சிறப்புக்குரிய ஒரு நபி, நாளை மறுமையிலே முதலாவது சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர், லிவாவுல் ஹம்தை ஏந்தி வரக்கூடியவர், இந்த உம்மத்துக்காக ஷஃபாத் செய்யக்கூடியவர், ஹவுலுல் கௌசரிலே நீர் அருந்தக்கூடியவர்கள், இப்படியான சிறப்புகளையுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திலே தன்னுடைய பாதங்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக நின்று வணங்குகிறார்கள் என்றால், நாங்கள் முழுக்க முழுக்க பாவிகளாக இருக்கக்கூடிய நாங்கள், பாவத்திலேயே ஈடுபடக்கூடிய நாங்கள், எங்கு பார்த்தாலும் பாவச் சூழலிலேயே வாழக்கூடிய நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்தை பயன்படுத்தி எந்த அளவு மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இந்த மாதத்திலே குறிப்பாக நாங்கள் கியாமுல் லைலிலே நின்று இரவு நேரங்களிலே நின்று வணங்குவது, அல்லது முடியுமான சகோதரர்கள் படுத்து உறங்கி அந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரங்களிலே நின்று வணங்கி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் எங்களினுடைய பாவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பது இருக்கிறதே, இது மிகச்சிறந்த ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா தஹஜ்ஜத்தினுடைய நேரங்களிலே எழும்பி அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்ற போது அல்லாஹு தஆலா எப்படி அழைக்கிறான்? நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ஸிலு ரப்புனா சுப்ஹானஹு வ தஆலா இலஸ் ஸமாஇத் துனியா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய வானத்திற்கு இறங்கி கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிர் அஸ்தக்ஃபிர் லஹு. உங்களிலே யாராவது இஸ்திக்பார் தேடக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுக்கிறேன். உங்களிடத்திலே யாராவது கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா? அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்பதாக ரப்புல் ஆலமீன் எங்கள் மீது இரக்கம் கொண்டு அல்லாஹு தஆலா கேட்கிறான். இந்த நேரத்திலே நாங்கள் ரப்புல் ஆலமீனிடத்திலே கையேந்தி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கின்ற போது அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், எங்கள் மீது அருள் புரிவான். அல்லாஹு தஆலாவை பற்றிய நல்லெண்ணம் ஒருவரிடத்திலே வர வேண்டும். ஏனென்றால் இன்று அதிகமானவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்விடத்திலே நான் எப்படி நெருங்குவது, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா என்ற சந்தேகத்தோடு கூட பல பேர் அல்லாஹ்விடத்திலே கேட்பதை நாங்கள் காணுகிறோம். இது ஒரு மூமினிடத்திலே இருக்கக்கூடாது. தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. ஒரு மூமின் இதா தஆ அஹதுக்கும், உங்களிலே ஒருவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தால் ஃபல்யஸிமுல் மஸ்அலா, அவர் உறுதியாக கேட்கட்டும். உறுதியாக அல்லாஹ்விடத்திலே அவர் கேட்கக்கூடிய தேவைகளை உறுதியாக சந்தேகம் இல்லாமல் கேட்கட்டும். உங்களிலே ஒருவர் அல்லாஹ் பற்றிய நல்லெண்ணம் இல்லாமல் மரணிக்க வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதனால் இந்த மாதத்திலே குறிப்பாக நாங்கள் இஸ்திக்பார்களிலே ஈடுபட வேண்டும். இவ்வாறு ஈடுபடக்கூடிய நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே உறுதியான உள்ளத்தோடு அல்லாஹ்விடத்திலே நாம்
கேட்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அன்னுடைய அருளை எங்கள் மீது புரிவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நன்மை செய்யக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது. இதிலே எங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நாங்கள் பல நன்மையான விடயங்களிலே ஈடுபட வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு இரட்டிப்பான கூலி இருக்கிறது. ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே ஒரு உம்ராவை செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹஜ் செய்த கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல் உம்ரத்து ஃபிர் ரமலான், ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய இந்த உம்ரா இருக்கிறதே, இதற்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜினுடைய கூலியை கொடுப்பதாக முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்றால் ஒருவர் ஒரு உம்ராவை செய்கின்ற நேரத்திலேயே கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஹஜ்ஜினுடைய கூலியை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்று சொன்னால், சுவர்க்கத்திற்குரிய மிக முக்கியமான வணக்கமாக ஹஜ் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சுவர்க்க தவிர வேறு கூலி இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படி அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே அருள் செய்கிறான். நாங்கள் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி அருள்களை செய்கிறான் சகோதரர்களே. இதனால் திக்ர் செய்வது, சுன்னத்தான வணக்கங்களிலே ஈடுபடுவது, அதிகம் அல்லாஹ் தஆலாவை நினைவு கூறுவது, இப்ப தர்மம் கொடுப்பது, இவைகளெல்லாம் இந்த மாதத்திலே நபி அவர்கள் அதிகமாக ஈடுபட்ட வணக்க வழிபாடுகளாக இருக்கிறது. இதனை நாங்கள் சரியான அடிப்படையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதம் இப்படியான அருள்மிகு மாதம் எங்கள் மீது கடமையாக்கப்படுவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இந்த மாதத்திலே தான் இந்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய அல் குர்ஆனை இறக்கி அருளுகிறான். இந்த மனித சமுதாயம் எல்லாம் நேரான பாதை, நேரான வழி எது, தவறான வழி எது, நன்மை எது, தீமை எது என்பதை அறியாமல் ஜாஹிலியத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்திலே எது தெளிவான பாதை என்பதை புரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே இறக்கி அருளினானே, அதனாலே தான் அல்லாஹ் இந்த ரமலானையே எங்கள் மீது விதியாக்கி இருக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானினுடைய மாதம் எப்படியான மாதம் என்றால், இதிலேதான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. அந்த அல் குர்ஆன் எப்படியான வேதம்? ஹுதல் லின்னாஸ், இந்த மனித சமுதாயத்திற்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு வேதம். வெறுமனே மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு மாத்திரம் கிடையாது. குர்ஆனிலே இரண்டு விதமான வழிகாட்டல்கள் இருக்கிறது. பொதுவாக இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும், எந்த அடிப்படையிலே வாழ்ந்தால் நல்ல முறையிலே வாழலாம் என்பதற்குரிய பொதுவான வழிகாட்டி திருமறையினுடைய இந்த குர்ஆனாக இருக்கிறது. ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்திற்கே அருள்கொடையாக அருளப்பட்டது இந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படியான வழிகாட்டல் இந்த குர்ஆனிலே இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அந்த நேர்வழியையும் தெளிவான அடிப்படையிலே நல்லது எது, கெட்டது எது, நேரான பாதை எது, தவறான பாதை எது என்பதை பிரித்தறிவிக்க கூடிய ஒன்றாக இந்த அல் குர்ஆன் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லி, இது இந்த மாதத்திலே இறக்கி அருளப்பட்டதற்காக நீங்கள் இந்த மாதத்திலே நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். என்றால் இந்த மாதத்திற்கு நோன்புக்கும் இடையிலே பிரிக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாதத்திலே குறிப்பாக அல் குர்ஆனிய தொடர்பு என்பது எங்களிடத்திலே மிகவும் நெருக்கமானதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கி அருளிவிட்டு எங்களை பார்த்து அழைக்கிறான். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா, ஆராய்ந்து பார்க்க மாட்டீர்களா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவ்வாறு ஆராய முடியாமல் உங்களினுடைய உள்ளங்களிலே பூட்டுகள் இடப்பட்டிருக்கின்றனவா, தாள்கள் போடப்பட்டிருக்கின்றனவா என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான்.
4 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முذக்கிர். இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு விளங்குவதற்கு இலகுவானதாக நான் ஆக்கி இருக்கிறேனே, உங்களிலே சிந்திக்க கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னால், இந்த படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தை எங்கள் மீது இறக்கி அருளி இருக்கிறான். இந்த வேதத்திலே எங்களுக்குரிய வழிகாட்டலை அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த வழிகாட்டல்களை வருடத்திலே ஒரு தடவையாவது நாங்கள் படித்து பார்ப்பதில்லையா சகோதரர்களே? இந்த அல் குர்ஆனை நாங்கள் இந்த ரமலானிலாவது படித்து முடிப்பதில்லையா? அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை நாங்கள் விளங்குவதில்லையா சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்திலே மேற்கத்திய சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இஸ்லாமிய சிந்தனையை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக, ஈமானிய உணர்வை அகற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட போராட்டங்களிலே ஆரம்ப காலத்திலிருந்து ஈடுபட்டு வந்தார்கள். சிலுவை யுத்தம் என்ற பெயரிலே 11 யுத்தங்கள் கிறிஸ்தியர்களினுடைய தலைமையிலே சிலுவைகளை ஏந்தி கொண்டு பைத்துல் மக்தீஸை கைப்பற்றுவதற்காக அவர்கள் படையெடுத்து வந்தார்கள். இந்த நேரத்திலே இஸ்லாமிய சமுதாயத்திலே இருந்த சலாஹுத்தீன் அய்யூப் போன்ற உறுதிமிக்க அந்த இளைஞர்களால் இவர்களுடைய படைகள் முறியடிக்கப்படுகிறது. 9ஆம் லூயி மன்னன் ஒரு முறை முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்படுகிறான். சிறைபிடிக்கப்பட்டு சில நிபந்தனையின் அடிப்படையிலே விடுதலை செய்யப்படுகின்றான். இவன் போய் அந்த சமுதாயத்திற்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தி தெரியுமா? நீங்கள் இந்த சமுதாயத்தை இதற்கு பிறகு வெற்றி கொள்வதாக இருந்தால் ஆயுத ரீதியான போராட்டத்தினால் உங்களால் ஒருபோதுமே வெற்றி கொள்ள முடியாது. நீங்கள் இந்த சமுதாயத்தை வெல்ல வேண்டுமா? அவர்களிடத்திலே கல்ச்சர் இன்வேஷன், கலாச்சார ரீதியான ஒரு படையெடுப்பை நீங்கள் இந்த சமுதாயத்திலே மேற்கொண்டால் தான் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்ள முடியும். அப்படி என்றால் என்ன சகோதரர்களே? இந்த கலாச்சார படையெடுப்பு என்றால் என்ன? முஸ்லிம்களினுடைய உள்ளங்களிலே இருந்து அல் குர்ஆனை தூரமாக்கி அந்த இடங்களிலே உலகாயுத சிந்தனைகள், லோகாயுத சிந்தனைகள், சடவாத சிந்தனைகளை எல்லாம் அந்த உள்ளங்களிலே ஏற்படுத்தி அவர்களை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்குவது. இதைத்தான் இன்னும் தெளிவாக பிரித்தானியாவினுடைய பிரதமராக இருந்த கோல்ட் ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் ஒரு முறை அவர்களுடைய பாராளுமன்றத்திற்கு வரக்கூடிய நேரத்திலே அல் குர்ஆனை கையிலே எடுத்து கிழித்து கொண்டு வந்து அங்கே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகிறான், நீங்கள் முஸ்லிம்களை வெல்ல வேண்டுமா? இந்த குர்ஆனை கிழிப்பதனால் மாத்திரம் அவர்களை வெல்ல முடியாது. அவர்களுடைய உள்ளங்களிலே இடம் பிடித்திருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் இருக்கிறதே, இதனை அவர்களுடைய உள்ளங்களிலே இருந்து தூரமாக்க வேண்டும். அப்போதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தை எங்களால் வெற்றி கொள்ள முடியும் என்று அங்கே பிரித்தானியருடைய பிரதமர் ஒருவர் அவர்களுடைய பாராளுமன்றத்திலேயே சொல்லுகிறார் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்திலே எப்பொழுது முஸ்லிம்கள் இந்த குர்ஆனோடு நெருங்கிய தொடர்புடையவர்களாக இருந்தார்களோ அப்போது நிம்மதியாக வாழ்ந்தார்கள். அப்போது அவர்களை யாராலும் மிகைக்க முடியாத ஒரு கண்ணியமிக்க ஒரு சமுதாயமாக இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். எப்பொழுது இந்த அல் குர்ஆனை விட்டு அவர்கள் தூரமாக்கப்பட்டார்களோ அப்போது பலகீனங்கள் இந்த சமுதாயத்தை சூழ்ந்து கொண்டது. அவர்களிடத்திலே பாவமான சிந்தனைகள் தாராளமாக அந்த சமுதாயத்திலே விதைக்கப்பட்டது என்பதை அன்புக்குரிய சகோதரர்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்திலே அறிவாளிகளாக யாரையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் அவர்களுடைய பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்குவார்கள். அவர்களை உள்வாங்கி அவர்களுக்கு மூளை செலவைகளை செய்து இஸ்லாத்தினுடைய சில கோட்பாடுகள் நடைமுறைக்கு பொருத்தமற்றது என்ற சிந்தனையை அவர்களினூடாக அவர்கள் முன்வைப்பார்கள். அவர்கள் வந்து சொன்னால் தானே பிரச்சனை, ஒரு முஸ்லிம் சொன்னால் பிரச்சனை இல்லை தானே. அதனாலே அவர்கள் இந்த வேலையை செய்தார்கள். இதற்காக தஸ்லீமா நஸ்ரீன் போன்றவர்கள், சல்மான் ருஷ்டி போன்றவர்கள், முகமது அமீன் காசிம் போன்றவர்கள் எல்லாம், தாஹா ஹுசைன் போன்றவர்கள் எல்லாம் இவ்வாறு மேற்கத்தியர்களால் பயன்படுத்தப்பட்டவர்கள். முகமது அப்து போன்றவர்கள் எல்லாம் இவர்களினுடைய ஏஜெண்டுகளாக செயற்பட்டவர்கள். இதனாலே தான் முகமது அமீன் காசிம் என்று சொல்லக்கூடியவன் 2 புத்தகங்களை
எழுதினான். அல் மர்ஆ ஜதீதா தஹ்ரீருல் மர்ஆ, பெண் விடுதலை, புதுமையான பெண் என்ற அடிப்படையிலே 2 புத்தகங்களை எழுதி இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துகிறது, அவர்களுடைய ஆடைகள் அது சுதந்திரமற்ற ஆடைகள் என்ற கருத்துக்களை இஸ்லாமிய சமுதாயத்திலே பரப்பி அந்த பெண்களை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி ஹிஜாபுகளையே எரிக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையை இந்த இஸ்லாமியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களே எகிப்திலே அரங்கேற்றினார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது மேற்கத்தியர்கள் இன்று திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஆரம்ப காலத்திலே இப்படி குர்ஆனை விட்டும் தூரமாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இன்று என்ன நடக்கிறது சகோதரர்களே? குர்ஆனை விட்டும் தூரமாக்குவதற்காக இன்று பல திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறான திட்டங்கள் தான் இஸ்லாமிய வீடுகளிலே சினிமாக்களை அறிமுகப்படுத்துவது, இசையை அறிமுகப்படுத்துவது, அந்த இஸ்லாமிய வீடுகளிலே சீரியல்களை அறிமுகப்படுத்துவது. இதனூடாக அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு அடிமையாக்க வைத்து இஸ்லாத்தை விட்டும் தூரமாக்குவது, குர்ஆனை விட்டும் தூரமாக்குவது. ஒரு காலத்திலே இஸ்லாமிய சமுதாயத்திலே மகரிப் தொழுகை முடிந்துவிட்டால் எங்குமே ஓதக்கூடிய சத்தங்கள் கேட்டது. ஆனால் இன்று மகரிப் தொழுகை முடிந்துவிட்டால் எங்குமே நாடகங்களினுடைய ஓசைகள் அல்லது சினிமாக்களினுடைய ஓசைகள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் இது யார் ஏற்படுத்தியது சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். இப்படியான நடைமுறைகள் இந்த சமுதாயத்திலே வேரூன்றி இருக்கிறது என்றால் இது மேற்கத்தியர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திலே திட்டமிட்டு ஏற்படுத்தியது. அல் குர்ஆனை பார்த்து சிந்திக்க வேண்டிய உள்ளங்கள், அல் குர்ஆனை பார்த்து கவலை கொள்ள வேண்டிய உள்ளங்கள், அல் குர்ஆனை பார்த்து அழ வேண்டிய, அதனை பார்த்து சிந்திக்க வேண்டிய உள்ளங்கள் இன்று சீரியல்களை பார்த்து அழுகிறார்கள். அதிலே வரக்கூடிய மோசமான காட்சிகளை பார்த்து அழுகிறார்கள். அதிலே வரக்கூடிய கவலை தரக்கூடிய விடயங்களை பார்த்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வித்தியாசமான அமைப்பு இன்று சமுதாயத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சஹாபாக்கள் குர்ஆனோடு எப்படி நெருக்கமான தொடர்பை வைத்திருந்தார்கள் சகோதரர்களே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அவர் புகாரியிலே பதிவாகிய செய்தி என்னது? எனக்கும் என்னுடைய அண்டை வீட்டாருக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? சில வேளைகளிலே நான் வேலைப்பளு காரணமாக நபி அவர்களினுடைய இந்த குர்ஆன் நடக்கக்கூடிய இந்த மஜ்லிஸ்களிலே நான் கலந்து கொள்ள மாட்டேன். அந்த நேரத்திலே என்னுடைய பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் கலந்து கொண்டு நபி அவர்கள் எதனை கற்றுக் கொடுத்தார்களோ அதனை வந்து என்னிடத்திலே சொல்லுவார். அவர் சில நேரங்களிலே கலந்து கொள்ளவில்லை என்றால் நபி அவர்கள் கற்றுத்தந்த விடயத்தை நான் அவருக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்படியான ஒரு ஒப்பந்தம் இருந்தது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இப்படி கண்ணியமிக்க சஹாபாக்களாக திகழ்ந்தவர்கள், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமரினுடைய வாயிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று நபி அவர்கள் சிலாகித்து கூறிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இப்படி அல் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும், அதனை நாங்கள் வாழ்விலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு ஆசையோடு அவர்கள் இந்த உலகத்திலே செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் என்பது அப்படியான முக்கியமான ஒன்றாக இருந்தது. சஹாபாக்களினுடைய வாழ்க்கையிலே எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டது, எந்த அளவுக்கு அல் குர்ஆனிய போதனைகளுக்கு அந்த சஹாபாக்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அஷாரிங்கள் கோத்திரத்தை சேர்ந்த அவர்களுடைய அந்த வீடுகளை நான் எப்படி அறிந்து கொள்வேன் தெரியுமா? நான் இரவாகிவிட்டால் அவர்களுடைய வீடுகளிலே இருந்து வரக்கூடிய குர்ஆனினுடைய ஓசையை வைத்துத்தான் இது இன்னாரினுடைய வீடு, இது இன்னாரினுடைய வீடு என்று நான் அறிந்து கொள்வேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே பதிவான செய்தியாக இருக்கிறது என்றால், அந்த சஹாபாக்கள் இந்த அல் குர்ஆனிய சமுதாயமாகவே அவர்கள் திகழ்ந்திருப்பதை நாங்கள் காணுகிறோம். குறிப்பாக இந்த ரமலானிலே நாங்கள் இந்த அல் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வைக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார்கள். அல் குர்ஆனை தான் கற்று செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு அத்ருஜா என்று சொல்லக்கூடிய ஒரு கனியை, ஒரு பூ, ஒரு மரத்தை உதாரணமாக சொல்லுகிறார்கள். ரீஹுஹா தய்யிப், அதனுடைய வாசனையும் அழகாக இருக்கும், அது சாப்பிடுவதற்கும் சுவையாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அல் குர்ஆனை ஓதி
அதனை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தாதவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? பேரீச்சம் பழத்தை போன்ற உதாரணம். சாப்பிடுவதற்கு இனிமையாக இருக்கும், அதிலே வாசனை வீச மாட்டாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அந்த மூமினுடைய வாழ்க்கையிலே அல் குர்ஆன் கற்கப்படவும் வேண்டும், அது நடைமுறைப்படுத்தப்படவும் வேண்டும் என்பதை இந்த செய்தியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதற்குரிய மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இந்த ரமலானினுடைய மாதம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆன் என்பது சாதாரணமான ஒரு புத்தகம் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் குர்ஆன் சம்பந்தமாக தனது திருமறையிலே சொல்லுகின்ற போது சொல்லுகிறான், நபியை பார்த்து சொல்லுகிறான், நபியே, இந்த குர்ஆனை நாங்கள் ஒரு மலையின் மீது இறக்கி வைத்திருந்தால் லரஐதஹு ஹாஷியம் முத்தஸத்தியன் மின் ஹஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பயத்தின் காரணமாக அந்த மலையே வெடித்து சிதற பார்த்திருக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான் என்றால், இது மனித உள்ளங்களிலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே இறக்கி அருளப்பட்டு அந்த சஹாபாக்களுக்கு இது கற்றுக் கொடுக்கப்பட்டது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆன் எங்கள் மீது ஓதி காட்டப்பட்டால், இந்த அல் குர்ஆனினுடைய போதனைகள் எங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டால், ஒரு மூமினுடைய ஈமான் அதிகரிக்க வேண்டும். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானா, அல்லாஹ்வினுடைய வேத வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் மீது ஈமான் அதிகரிக்கும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதற்குரிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்திலே குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்கள் ஓத இவர்கள் சரி பார்த்து இந்த அல் குர்ஆனை நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். இந்த நேரத்திலே நபி அவர்கள் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவான செய்தி என்றால், அல் குர்ஆனுக்கும் இந்த மாதத்திற்கும் இடையிலே உள்ள தொடர்பை இந்த செய்தி தெளிவாக உணர்த்துவதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களிடத்திலே அல் குர்ஆனை ஒழிக்க வேண்டும், அவர்களிடத்திலே இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்குரிய முயற்சிகள் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று குறிப்பாக அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் யூதர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அல் குர்ஆனிலே குறிப்பாக 114 அத்தியாயங்களை 77 அத்தியாயங்களாக குறைத்து அவர்கள் இல்லாத சில விடயங்களை சேர்த்து புதிய அல் குர்ஆன் பிரதிகளை அவர்கள் உருவாக்கி இந்தோனேசியா போன்ற பிரதேசங்களில் எல்லாம் 25,000 பிரதிகளை அவர்கள் கொடுத்து இந்த சமுதாயத்திலே அல் குர்ஆனை விட்டு இந்த சமுதாயத்தை தூரமாக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இந்த நேரத்திலே ராபித்தத்துல் ஆலமில் இஸ்லாமியா என்று சொல்லக்கூடிய உலக ஒரு இஸ்லாமிய அமைப்பு அவர்கள் இந்த சமுதாயத்திலே கொடுத்த குர்ஆன்களை எல்லாம் அவர்கள் காசை கொடுத்து வேண்டி எரித்து இந்த சமுதாயத்திலே தெளிவான அல் குர்ஆன் இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். செப்டம்பர் 11 அல் குர்ஆனுடைய எரிப்பு தினமாக அமெரிக்காவை சேர்ந்த ஒருவன் பிரகடனப்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் எதற்காக என்றால், இந்த சமுதாயத்திலே அல் குர்ஆனிய சிந்தனை இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடாது. அல் குர்ஆன் இருந்தால் இந்த சமுதாயத்தை யாரும் வெல்ல முடியாது, இந்த சமுதாயத்திலே ஈமானிய எழுச்சி ஏற்பட்டுவிடும் என்பதற்காக மேற்கத்தியர்கள் விளங்கிய அளவு கூட எங்களுடைய சமுதாயம் இந்த அல் குர்ஆனை விளங்கவில்லை என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இது மிகவும் கவலையான ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்திலே அல் குர்ஆனை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? மரணித்த வீடுகளிலே ஓதுவதற்காக, அல்லது கத்தம் பாத்தியாவிலே ஓதுவதற்காக, அல்லது எப்பவாவது ரமலான் வரக்கூடிய நேரத்திலே தூசி தட்டி ஓதக்கூடிய ஒரு வேதமாக இந்த அல் குர்ஆனை அவர்கள் ஆக்கி இருக்கிறார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு சம்பந்தமாக, அவர்களுடைய குண அம்சம் சம்பந்தமாக அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது, கான ஹுலுகுஹு அல் குர்ஆன்,
அவர்களுடைய பண்புகள், அவர்களுடைய நடவடிக்கைகள் அல் குர்ஆனாகவே இருந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே நடமாடும் குர்ஆனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபாக்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். இதனாலே தான் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே வியாபித்து பரவியது. இலங்கை நாட்டிலே கூட எப்படி இஸ்லாம் வந்தது சகோதரர்களே? வியாபாரத்திற்காக வந்த அரபிகளை பார்த்து, அவர்களுடைய நல்ல குணங்களை பார்த்து, அவர்களுடைய நாணயங்களை பார்த்து, அவர்கள் இந்த சமுதாயத்திலே நடந்து கொண்ட விதத்தை பார்த்து, இங்கே உள்ளவர்கள் அவர்களை திருமணம் கொடுத்து, இங்கே உள்ளவர்கள் அவர்களுக்கு பெண்ணை கொடுத்து, அதனூடாகத்தான் இங்கே இஸ்லாம் வந்து சேர்கிறது சகோதரர்களே. இப்படித்தான் அவர்களுடைய நடை உடை பாவனைகளை வைத்துத்தான் இஸ்லாமே பரப்பப்படுகிறது என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு முஸ்லீமை பார்த்து யாராவது இஸ்லாத்தை விளங்கக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களினுடைய நடவடிக்கை இருக்கிறதா? முஸ்லீம் என்று தன்னை சொல்லுகிறார்கள், ஏமாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம் என்று தன்னை சொல்லுகிறார்கள், வட்டியோடு நெருங்கிய தொடர்பு வைத்தவர்களாக இருக்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லுகிறார்கள், கலப்படத்திலே தாராளமாக ஈடுபடுகிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லுகிறார்கள், வாக்குறுதியிலே மோசடி செய்கிறார்கள். முஸ்லீம் என்று சொல்லுகிறார்கள், கொடுக்கக்கூடிய செக்குகளை எல்லாம் திருப்பி விடுகிறார்கள். இப்படி ஒரு மோசமான சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இன்று மாறி வருகிறது. இப்படியான இந்த சமுதாயத்திற்கு ஒரு தர்பியத்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, அவர்கள் அல் குர்ஆனின்பால் வர வேண்டிய ஒரு மாதமாக, அல் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த மாதத்தை நாங்கள் சரியான அடிப்படையிலே பயன்படுத்த வேண்டும். இந்த மாதத்திலே அல் குர்ஆனிய வகுப்புகளிலே நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறாரே, அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல், இக்ராவுல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை ஓதுங்கள், படியுங்கள், நேரம் ஒதுக்குங்கள். ஏனென்றால் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லி அஸ்ஹாபிஹி, நாளை மறுமையிலே அதனை யாரெல்லாம் ஓதினார்களோ படித்தார்களோ அவர்களுக்கு ஷிஃபாத்து செய்யக்கூடியதாக இந்த குர்ஆன் வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லுகிறார்கள் என்றால், இது ஓதக்கூடிய ஒரு புத்தகம் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக வஹியாக அறிவிக்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ் தஆலா எதனை முதலாவதாக சொல்லுகிறான்? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், உம்மை படைத்த இரட்சகனுடைய பெயரை சொல்லி இதனை ஓதுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆரம்பமாக நபிக்கு முதல் வசனத்திலேயே இதனை சொல்லுகிறான் என்றால், இது எங்களிடத்திலே ஒரு ஆன்மீக மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய மிகப்பெரிய ஒரு அருள்கொடைதான் இந்த அல் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அல் குர்ஆனை சரியான அடிப்படையிலே விளங்கி வாசித்து எங்களினுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டியது முஸ்லிமான ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனூடாக எங்களிடத்திலே ஆன்மீக மாற்றம் பெற வேண்டும். எந்த ஒரு சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா இந்த அல் குர்ஆனை இறக்கி அருளினானோ அந்த சமுதாயம் எழுத படிக்க தெரியாத சமுதாயமாக இருந்தது. அந்த சமுதாயத்திற்கு தான் நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், லியத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை நீங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள், அதன் மூடாக அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, இந்த வேதத்தையும் அல் குர்ஆனையும் அதனுடைய ஞானத்தையும் சுன்னாவையும் இந்த சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையாக சொல்லுகிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை நாங்கள் ஓதுவதனூடாக, விளங்குவதனூடாக, படிப்பதனூடாகத்தான் அதனை அருள்மிக்க ஒரு வேதமாக எங்களுக்கு ஆக்கிக் கொள்ளலாமே தவிர, நாங்கள் இந்த அல் குர்ஆன்களை எங்களினுடைய அலுமாரி வைத்து பூட்டி வைப்பதனால் அல்லது இசுமாசுமாக்கள் எழுதுவதற்காக பயன்படுத்துவதனால் நாங்கள் இந்த அல் குர்ஆனின் மூலமாக வெற்றி பெற்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் மாற முடியாது என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் தெளிவான அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அல் குர்ஆன் என்பது எந்த காலத்திலும் படிக்கப்படக்கூடிய ஒன்று. இன்றைய சமுதாயத்திலே குறிப்பாக அது தனியாக பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இன்றைக்கு விஞ்ஞான உலகமே வியந்து நிற்கக்கூடிய அளவுக்கு
பல வசனங்களை உள்ளடக்கியதாக இந்த அல் குர்ஆன் காணப்படுவதை நாங்கள் காணுகிறோம். மேற்கத்தியத்தை சேர்ந்தவர்கள் அல் குர்ஆனை தாராளமாக படிக்கிறார்கள். அதிகமாக அமெரிக்காவிலே விற்கப்படக்கூடிய ஒரு வேத நூலாக அல் குர்ஆன் காணப்படுகிறது என்ற செய்தியை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம்களாக இருந்து நாங்கள் இந்த மதத்திலேயே பிறந்து இந்த மார்க்கத்தை படித்து இதனை விட்டும் தூரமாகுவோம் என்றால் எங்களை விட மோசமானவர்கள் யார் இருக்க முடியும்? இன்றைக்கு சிலருக்கு அல் குர்ஆனை படிப்பதற்கு நேரம் இல்லை, ஆனால் பாதைகளில் நின்று பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. பேஸ்புக்கிலே குந்தி அங்கே வரக்கூடிய செய்திகளை படிப்பதற்கு நேரம் இருக்கிறது. வாட்ஸ்அப்பிலே குந்தி அங்கே மெசேஜ் அனுப்புவதற்கு நேரம் இருக்கிறது. திருமண வைபவங்களிலே போய் கலந்து கொள்வதற்கு நேரம் இருக்கிறது. விளையாட்டு வீரர்களினுடைய விளையாட்டுகளை நேரம் ஒதுக்கி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. சினிமாக்களை பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது. இப்படி எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கிறது. அல் குர்ஆனை நெருங்குவதற்கு நேரம் கிடையாது. அல் குர்ஆனை படிப்பதற்கு நேரம் கிடையாது என்ற ஒரு மோசமான நிலைமை எங்களுடைய சமுதாயத்திலே ஏற்பட்டிருக்கிறது. இவைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சகோதரர்களே. நாம் வரக்கூடிய இந்த ரமலானிலே அல் குர்ஆனிய தொடர்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். குறிப்பாக அல் குர்ஆன் இறங்கிய மாதமாக இருப்பதனால் இந்த வேதத்திலே வரக்கூடிய செய்திகளை நாங்கள் படிக்க வேண்டும். இந்த தூது செய்திகளை நாங்கள் வாசிக்க வேண்டும். அதனூடாக எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இந்த அருள்மிகு ரமலான் மாதம் இருக்கிறது. இந்த அருள்மிகு மாதத்திலே அல்லாஹ்வினுடைய அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதிகமாக இபாதத்துக்கள் செய்ய வேண்டும், தர்மம் கொடுக்க வேண்டும், உபரியான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும். அதே நேரத்திலே அல் குர்ஆனை படிக்க வேண்டும், அதனை மற்றவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும், அதனை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் புரிந்து கொண்டு இந்த சமுதாயத்திலே அல் குர்ஆன் பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்தி வரக்கூடிய ரமலானிலே அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு நாங்கள் மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.